இரவுக்கு இவரிசை தலையணை, பகலில் இவரிசை வழித்துணை. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. கடலில் காற்றழுத்தம் தோன்றும் போது புயல் உருவாகும், வாழ்வில் மன அழுத்தம் தோன்றும் போது இசை புயல் உறவாக வருவார். எஸ், இந்த வீடியோ ஏஆர் ரஹ்மான் சாரோடைய ஸ்பெஷல் தான். ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் வாலி இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த பாடல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான் சாரை. வாலி சாரும் அவங்களும் சேர்றப்ப அந்த பாட்டுக்கான ஒரு டைமென்ஷனே மாறும். ஜென்டில்மேன் ஆல்பம்ல தான் ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் வாலி சார் ரெண்டு பேருமே வந்து சேர்றாங்க. இந்த படத்தோட டைரக்டர் சங்கர் சார். எப்படி சங்கர் சாருக்கும் வாலி சாருக்கும் காம்பினேஷன் வந்துச்சுன்னா, பவித்ரன்ற டைரக்டர்கிட்ட வந்து சங்கர் சார் அசிஸ்டண்டா இருக்கிறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இந்து படத்தில் வந்து ஏ குட்டி முன்னால அப்படின்ற பாட்டுக்கு வந்து சங்கர் தான் வந்து லிரிக் பேப்பர் வாங்கிட்டு வரதா இருந்தது. முதல்ல பாட்டு எழுதும்போது ஆக்சுவலாக வாலி சாருக்கு வார்த்தையே வரல. நீங்கள் அந்த வெத்தலை பொட்டியை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வரும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த வெத்தலை பொட்டியை ஓப்பன் பண்ணி வெத்தலை போட்டு வந்ததுக்கப்புறம் அவர் எழுதின பாட்டு தான் ஏ குட்டி முன்னால நீ பின்னால தான் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் லிரிக் வந்து அவர் டியூன் சொல்ல உடனே அப்புறமா பாட்டு வந்துச்சு. அப்பையிலேருந்தே சங்கர் சாரும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. டைரக்டர் சங்கர் சார் முதல்ல படம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக என் படத்தில் வந்து வாலி சார் தான் பாட்டு எழுதணும்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு டியூனை வந்து ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து வாங்கிட்டு வராரு. அங்கே வந்து டியூனை வந்து ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து ஹம் பண்ணியிருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் சார் ஹம் பண்ணது வந்து வாலி சாருக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து சங்கர் சாரே வந்து பாடி காட்டி அந்த வார்த்தைகளை வந்து வாங்கியிருப்பாங்க. பெண்ணை கவர்றதுக்காக ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ட்ரெண்டியாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கேட்டு வாங்கினாராம். அதுக்கப்புறம் வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு சொல்லி வாலி சார் எழுதி முடிச்சு கொடுத்து அனுப்பியிருப்பாரு. இந்த பாட்டோடைய ரெக்கார்டிங்கும் போகுது. இந்த பாட்டு ரெக்கார்டிங் போனதுக்கு அப்புறமா ரஹ்மான் சார் வந்து சொல்றாரு, சிக்கு புக்கு ரயிலே ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நீங்க வேற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உடனே மறுபடியும் சங்கர் சார் வாலி சார்கிட்ட போயிட்டு, சார் அது கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு, எங்களுக்கு இன்னும் வேற டைமென்ஷன்ல வேற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் வந்து வாலி சார் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா வாங்கி அனுப்பியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வாலி சார் நம்பிட்டு இருப்பாரு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் சார் பாட்டு ரெடி ஆயிடுச்சு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ரஹ்மான் ஸ்டுடியோவில் வந்து கூப்பிட, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் சிக்கு புக்கு ரயிலே தான் வந்து பாடியிருக்காங்க. சங்கர்கிட்ட கேட்குறப்ப, சார் அதை விட இது பெட்டராக இருக்குது, அப்புறம் எதுக்கு என்ன 2 பாட்டு எழுத வச்சிங்க அப்படின்னு சொல்லி செம கோவப்பட்டார். இந்த மாதிரி பண்ணுறதுனா நம்மள்ட்ட ஆகாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவருக்கு ரொம்ப அப்போலாம் கோவம் உச்சத்தில் இருக்கும். நான் இனிமேல் இந்த ஆல்பமில் வந்து பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அப்படியே போயிட்டார். இவங்க அடுத்ததான் மீட் பண்ணுற ஆல்பம் உழவன் ஆல்பம். இயக்குனர் கதிர் அவர்களுக்கு வாலி சாருடைய லிரிக்னா ரொம்ப இஷ்டம். ஆல்ரெடி இவங்க வந்து இதயம் படத்துக்காக வந்து இணைஞ்சிருப்பாங்க. இதயம் படத்துடைய ஹிட் வந்து எந்த அளவுக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஆல்பம் வந்து ரஹ்மான் தான் வந்து மியூசிக் போடுறாரு. எனக்கு கண்டிப்பாக வாலி சார் தான் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட பேசி வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு டியூன் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பாட்டோட டியூன் வந்து ரொம்ப வாலி சாருக்கு பிடிச்சி போக, இந்த பாட்டுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, 2 நாள் நான் நல்லா எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எழுதி கொடுத்த பாட்டு பெண்ணல்ல ஊதாப்பூ. சே, என்ன மாதிரியான ஒரு பாட்டு! ஒரு பெண்ணை இவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியுமான்னு சொல்லி பலர் வந்து மெய்சிலிருத்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். வாலி சாருக்கே வந்து அவரோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க பர்சனலி, இந்த பாட்டு வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாலி சார் ஒய்ஃப் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், என் தாய்க்கு வாய்த்த மருமகள் அப்படின்ற வரிகள்லாம் வந்து இயக்குனர் கதிர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த வரின்னு சொல்லியிருப்பாரு. பூவோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்ல முடியும், எவ்வளோ அழகாக ஓமைகளோட சொல்ல முடியுன்றதுக்கு இந்த பாட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து இந்த கூட்டணி இணையிறது ஒரு இன்டர்நேஷனல் ஹிட்னு சொல்லலாம். ஒரு சென்சேஷனான ஒரு பாட்டு. காதலன் ஆல்பம்க்கு மறுபடியும் இணையறாங்க. சங்கர் சார் வந்து எனக்கு கண்டிப்பாக வாலி சார் வந்து இந்த பாட்டை சூப்பர் மேஜிக்காக பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வாங்கின ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். டியூன் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து எனக்கு பாட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரஹ்மான் சார்கிட்ட. இந்த பக்கம் சிங்கர் மனோ வந்துட்டாரு நைட்டு பாடுறதுக்காக. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பாட்டு ரெடி ஆகிடும். மனோ சார் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 மணி நேரம் கேப்பில் வந்து வாலி சார் வந்து பாட்டு எழுதிட்டாரு. சங்கர் சார் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் வாங்கும் போதே வந்து இந்த பாட்டு என்னமோ ஒன்று பண்ண போகுது அப்படின்றது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த பாட்டு வந்து கம்போசிங் செஷன் போய்கிட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜுராசிக் பார்க்கு, ஜாஸ் மியூசிக்கு, பிக்காசோ பெயிண்டர், டெக்சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை வந்து புதுசாக இந்த மாதிரி கொடுக்கறது ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போக, இந்த பாட்டை வந்து நான் கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி இது ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த பாட்டை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஸ்க்ராட்ச் மட்டும் வாங்கிட்டு போங்க ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் மியூசிக்கை மட்டும்தான் வந்து ஷூட்டுக்கு கொடுத்தாங்களாம்.
ஃபைன் டியூன் பண்ண கடைசி இது வந்து அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க. மனோ சார் அண்ட் ஸ்வர்ணலதா மேமோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சந்தோஷம் என்றும் சலிக்காத ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 25 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலும் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரிஃபைங் ஃபீல், அந்த மியூசிக் வைப் வந்து எந்த பாட்டாலையும் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. காதல் தேசம் ஆல்பம் இந்த பாட்டு வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லி 3 வெர்ஷன்லையும் ஒரே டைம்லேயே ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து தமிழ் வெர்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. இதில் என்னை காணவில்லையே நேற்றோடு அப்படின்ற பாட்டு வந்து அப்போ கேசட் கடைகளில், மியூசிக் ஸ்டோர்லலாம் வந்து அந்த கேசட்டே வந்து அவ்வளோ பெரிய டிமாண்டில் இருக்குமா. அந்த கேசட் கடையில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வந்து அந்த ஆல்பமோட எல்லா கேசட்டும் வித்துருமா. என்னை காணவில்லையே பாட்டை வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து எஸ்பிபி சார் தான் பாடியிருப்பாங்க. எஸ்பிபி சாரோடைய வாய்ஸ்க்காகவே நிறைய பேர் இந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பமில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து லிரிக்ஸ் பெஸ்ட்டா, மியூசிக் பெஸ்ட்டா, சிங்கர் பெஸ்ட்டா, இல்லை விஷுவல் பெஸ்ட்டான்னு சொல்லி எல்லாரும் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. இந்த படம் இந்த பாடலுக்காகவே ஓடுச்சு அப்படின்லாம் சொல்லி நிறைய பத்திரிகைகளில் வந்து எழுதியிருந்தாங்க. வாலி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ரகுமான் வந்து டியூன் அனுப்பி நான் வந்து வார்த்தைகள் அனுப்புறதை விட நான் எழுதுகிற வார்த்தைக்கே சில நேரங்கள்லாம் டியூன் பண்ணுவார். அப்படிதான் வந்து இந்த நியூயார்க் நகரம் பாட்டையும் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நானும் அவரும் பக்கத்தில் உட்காந்து முன்பேவா அன்பேவா பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உட்காரியா நான் இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருன்னு நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே வந்து டியூன் போட ஆரம்பிச்சார். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அடுத்தடுத்து அப்படியே சொல்லுங்க, மேற்கொண்டு சொல்லுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அதை வந்து ஒரு 1 hour 2 hour செஷன்லேயே வந்து அந்த பாட்டை வாங்கிட்டாரு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்டுடியோக்கு கூப்பிட்றாரு ரகுமான் சார். சார் அன்னைக்கு அந்த பாட்டு எழுதணும்ல, அது ரெடி ஆயிடுச்சு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ரகுமான் சார் ஸ்டுடியோக்கு வந்து வாலி சார் பார்க்குறாரு. என்னையா இது நல்லா இருக்கு அப்படின்னு நீயே பாடிட்ட அப்படின்னு எனக்கு அந்த வார்த்தையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாட்குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும் என் பேனா அப்படின்ற வரி வந்து ரகுமான் சாருக்கு நியூயார்க் நகரம் பாட்டில் ரொம்ப பிடிச்ச வரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டை அவர் பாடினதே ரொம்ப ரசித்து ரொம்ப விரும்பி தான் பாடினாராம். ஆஸ்கர் விருது வாங்கினதுக்கு அப்புறம் ரகுமான் சாரை வந்து நேரில் வாலி சார் மீட் பண்ணி நிறைய வாழ்த்தினாரு. அப்போ அவங்க வந்து அழகிய தமிழ் மகன் அப்படின்ற ஆல்பம்க்கு வந்து மியூசிக் பண்ணுறதா இருந்தது. 2 பேரும் வந்து பேசுகிறப்ப நான் உனக்காகவே ஒரு பாட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் சார்கிட்ட வந்து கேட்டு டியூன் வாங்கினதுக்கு அப்புறமே எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இல்லை சார் இதெல்லாம் ஒரு சில பிரச்சனை ஆகும் அப்படின்னு சரி அப்போ இப்படி வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லா புகழும் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டில் வந்து ஒரே கல்ல 2 மாங்காய், ஒரு பக்கம் வந்து விஜய்க்கும் எழுதியிருப்பாரு, அதே மாதிரி ரகுமான் சாருக்கும் எழுதியிருப்பாங்க. விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வாலி சார் வந்து அவருக்கு பாட்டு எழுதுவார். அதே மாதிரி ரகுமான் சாருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு பாட்டு எழுதுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து வாழ்த்தி இந்த வரிகளில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டிலே ஃபியூச்சரிஸ்டிக்கா சில லைன்ஸ் எழுதியிருப்பாரு. மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை, கடல் போல், மலை போல், காற்றை போல், பூமி போல் நீ பெருமை சேரடா. இந்த வரிகள் வந்து பரதன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பரதன் தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர். இந்த லைன்ஸை கேட்ட உடனே ரகுமான் சார் வந்து நான் பாடி அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து வாய்ஸ் மெயிலில் பாடி அனுப்பியிருந்தாராம். இதை வாலி சார்கிட்ட கேட்க வைங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு, நானே பாடட்டுமான்னு கேளுங்க அப்படின்னு உடனே நல்லா பாடிருக்கியா, நீயே பாடிரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லி வாலி சாரும் சொன்னாராம். அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் எல்லா புகழும் இறைவனுக்கே பாட்டுக்குள்ளே இருக்குது. வாலி சார், எஸ்ஜே சூர்யா, ஏஆர் ரகுமான் இந்த காம்போ பற்றி பேசாமல் எப்படிங்க? இந்த காம்போ கொடுத்த ஆல்பம் ஹிட்லாம் வேற யாராலையுமே கொடுக்க முடியாது, இர்ரிப்ளேசபிள் அப்படின்னு சொல்லலாம். மயிலிறகை பாட்டை வந்து 10 நிமிஷத்தில் கேட்டு வாங்கினதெல்லாம் தனித்திறமை அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நியூ படத்துக்கு வந்து இந்த வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாரு. ஃபோன்லேயே வந்து வாலி சாருக்கு வந்து சுச்சுவேஷன் சொல்லுவார். சார் ஒரு பையன் சார், அவன் வந்து 10 வயசு சார், அவனுக்கு திடீர்னு வந்து 25 வயசாக மாறுறான் சார், அவனுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறான் சார், கல்யாணம் ஆகிடுது சார், அந்த ஃபஸ்ட் நைட்டில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல சார், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாட்டில் சொல்லணும் சார் அப்படின்னு உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் சொல்கிறத எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் சொன்னாரா. இந்த சக்கரை மேட்ரு இதெல்லாம் வச்சு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நீ இக்கரை நான் அக்கறை, கெஞ்சி கேட்கும்படி ஏன் நீ வைக்கிற அப்படின்னு சொல்லி போனை வச்சாராம். பாட்டை உடனே கம்போஸ் பண்ணி அடுத்த நாள் காலைல வந்து கொடுத்தாங்களாம். அந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரியும் இருக்கும், ஒரு விஷயம் நீங்கள் கேட்குற மாதிரியும் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து டபுள் மீனிங் சாங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலை எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன் பாடியிருப்பாங்க. வேற லெவல் வைபுள்ள ஒரு சாங்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கேட்டு பாருங்க. நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு எந்துவான ஒரு பாட்டு. அடுத்து இவங்க வந்து நிறைய படங்கள் நிறைய ஆல்பம் சேர்ந்திருந்தாலும் மரியான் ஆல்பமில் ஒரு பர்சனல் ஃபேவரட் எனக்கு இருக்குது.
மரியான் ஆல்பம் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் பரத் பாலா வந்து ஒரு நாள் போய் கதை சொல்றாரு. அந்த கதையை வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி கேட்டார் வாலி சார். அடுத்த நாள் 2 பேருமே வராங்க, ரஹ்மான் சார், பரத் பாலா 2 பேருமே வந்து வாலி சாரோட வீட்டுக்கு போய் அட்டாக் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு பாட்டு வேணும், உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் சொல்ல ஐ திங்க் 1 ஹவருக்குள்ள அந்த பாட்டை வந்து எழுதி கொடுத்தாராம். இதை வந்து ரஹ்மான் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. 1 ஹவருக்குள்ள வந்து அந்த நேற்று அவள் பாட்டுலாம் வந்து இட் இஸ் அ மேஜிக். இப்போவுமே அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு லைனுமே வந்து அந்த காதலோட வலி, அந்த காதலுடைய பிரிவை வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும். எனக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் மரியான். அதில் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். மரியான் படத்தோடைய ரிலீஸ் அன்னைக்கு தான் வந்து வாலி சாருமே வந்து தவறி இருப்பாங்க. அப்போ வந்து ரஹ்மான் சார் சொல்லியிருப்பாரு, ஹீ இஸ் த ரியல் மரியான், ஹி வில் நெவர் டைஸ், ஹிஸ் ஒர்க்ஸ் வில் ஆல்வேஸ் டாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இன்னைய வரைக்குமே அவர் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் தலைமுறைகள் தாண்டி அவர் அப்டேட்டுக்குள்ளே இருந்தார். நாமளுமே வாலி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா நம்ம வேலையில் நாம் அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து தெரியும், ஓகே இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. எனக்கு வாலி சார்ட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அதுவும் ரஹ்மான் சாருடைய காம்பினேஷன் சேர்றப்ப இவங்க அவ்வளோ அழகாக சூப்பர் ஹிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இவங்களுடைய காம்பினேஷனில் வர பாடல்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லணும்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக வந்து ரஹ்மான் சார் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கான்சர்ட்டுக்கு வந்து வாலி சார் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க. அந்த கவிதையை என்னால் மறக்கவே முடியாது. முக்கியமாக இந்த 4 லைன் என்னுடைய ஃபேவரட். ரகுமான் இல்லாமல் என்னால் ஒரு ராமாயணம் கூட எழுத முடியாது, ரகு மான் இல்லாமல் கண்டிப்பாக ராமாயணம் எழுத முடியாது. கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என 3 இடத்திலும் தன் இசையால் கலக்கி வரும் ரகுமான் ஒரு ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அதே மாதிரி அவ்வளோ அழகாக பாராட்டியிருப்பாரு. இப்போவுமே ரஹ்மான் சாருக்கு ஃபேவரட் லிரிசிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வாலி சார் பேர் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க தமிழண்டா ரமேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. #தமிழண்டா ரமேஷ் அப்படின்னு சொல்லி உங்கள் கேள்வியை கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்கான பதில் சொல்கிறேன்.